அப்போ வணக்கம் பிள்ளைகள், ஏஎல் பயாலஜி தமிழ் பேப்பர் கிளாஸ் டிஸ்கஷன். இது 13வது பேப்பர் கிளாஸ். இப்போ 13வது பேப்பர் கிளாஸ் நாங்கள் என்ன பேப்பர் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா கலவட்டம். அப்போ நாங்கள் கலவட்டம் பேப்பர் கிளாஸ் இது 3வது வீடியோவாக இருக்க போது சரியா. அப்படின்னா இதோட கலவட்டத்தில் அந்த 35 எம்சிக்யூவை நாங்கள் அன்றைக்கி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். சரிதானே, முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்போ நேற்று கிளாஸ் செஞ்சிட்ருக்கும்போது சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று ஆணுச்சு. என் லெப் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால் ஃபோனில் கனெக்ட் பண்ணேன் தானே. ஃபோனில் கனெக்ட் பண்ணதை என்னால் வீடியோ பண்ணிக்க முடியவில்லை. சரியா. அப்போ அந்த கேள்விகளுக்கான ஆன்சர் இந்த ரெக்கார்டிங் பார்க்குற ஆக்களுக்காக என்னது, அதுக்கான ஆன்சர்ஸை நான் எழுதி விட்டுறேன், சொல்லி விட்டுறேன், அல்லது நீங்கள் எழுதிக்கோங்க. அப்போ 11வது கேள்வி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த சம்பவம் நடந்துச்சு நேற்று, ரைட். அப்போ 11வது கேள்விக்கு ஆன்சர் சரியா. 11க்கு முதலாவது, 12வதுக்கு ஆன்சர் 3 என்ன, 12க்கு ஆன்சர் 3, 13க்கு ஆன்சர் 2, 14க்கு ஆன்சர் 2 சரியா. 15க்கு ஆன்சர் 5, 16க்கு ஆன்சர் 3, 17க்கு ஆன்சர் 2, 18க்கு ஆன்சர் 5, 19க்கு ஆன்சர் 5, 20க்கு ஆன்சர் சரியா. 20க்கு ஆன்சர் 1 சரியா. 20க்கு ஆன்சர் 1. அப்போ இவ்வளோ கேள்வி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் நேற்று, சரிதானே. இவ்வளோ கேள்வி டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ இன்றைக்கி நாங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது 21வது கேள்வியிலிருந்து டிஸ்கஸ் பண்ணணும் சரியா. 21வது கேள்வி சரி. 21வது கேள்வி பாப்பம். 21வது கேள்வி என்ன அப்படின்னு சரி. 21வது கேள்வி யூகரியோட்டாக்களின் கலவட்டத்தில், யூகரியோட்டாக்களோட கலவட்டம் முன் அணு அவத்தையில் இழையுறு பிரிவுக்குரிய கதிர்கள் உருவாக்கம் இடம்பெறும். இழையுறு பிரிவுக்குரிய கதிர்கள் உருவாக ஆரம்பிக்கிறது முன் அவத்தையில் சரியா. அப்போ முதலாவது கூற்று பிழைச்சிருது, ஏன்னா அது முன்னவத்தையில் நடக்கிற நிகழ்வு. முன்னவத்தையில் நடக்கிற நிகழ்வு. ரெண்டாவது பார்ப்போம். ரெண்டாவது சரியா. ரெண்டாவது நீங்கள் கொஞ்சம் கரெக்ஷன் ஒன்று செஞ்சுக்கணும். ரெண்டாவதுல முன் அவத்தையில் மையப்பாத்துகள் இருக்குன்னு தானே பிள்ளைகள், அது மையமூர்த்தங்கள். நீங்கள் மாற்றிக்கோங்க, மையமூர்த்தங்கள் அப்படின்னு. முன்னவத்தையில் மையமூர்த்தங்கள் களத்தின் எதிரெதிர் முனையை நோக்கி அசையும். களத்தின் எதிரெதிர் முனையை நோக்கி அசையும். அப்போ மையப்பாத்துகளை வெட்டிட்டு மையமூர்த்தம்னு எழுதிக்கோங்க. முன்னவத்தையில் மைய மூர்த்தங்கள் களத்தின் எதிரெதிர் கதிர்ன்னு இருக்கு, எதிரெதிர் முனையை நோக்கி அசையும். இதை நாங்கள் நேற்று பார்த்தோம் சரியா. அப்போ திரும்பவும் நான் அதை வரைஞ்சி காட்டுறேன். இது ஒன்றுக்கொன்று செங்குத்தாக காணப்படுகின்ற புன்மயத்திகளின் சோடி. ஒன்றுக்கொன்று செங்குத்தாக காணப்படுகின்ற புன்மயத்திகளின் சோடிக்கு தான் என்ன பேர், மையமூர்த்தம். அப்போ மையமூர்த்தம் புன்மயத்திகள் சோடியாக ஒழுங்குபடுத்தப்பட்டு கருவுக்கு அண்மையில் காணப்படுகின்ற பிரதேசம் என்ன எனப்படும், மையமூர்த்தம் எனப்படும். புன்மயத்திகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக ஒழுங்குபடுத்தப்பட்டு கருவுக்கு அண்மையில் காணப்படும் பிரதேசம் மையமூர்த்தம் எனப்படும். அப்போ இந்த மையமூர்த்தத்திலிருந்து கதிர்நார்கள் வரும். இந்த மையமூர்த்தத்திலிருந்து கதிர்நார்கள் வரும், அல்ல நுண்குழாய்கள் வரும். இந்த நுண்குழாய்கள் எதிர்முனையிலிருந்து வர்ற நுண்குழாய்களோடு இணையும். நுண்குழாய்கள் எதிர்முனையிலிருந்து வர்ற நுண்குழாய்களோடு இணையும். இந்த இணையுது, அந்த இணையுது, அந்த இணையுது. இணைந்து இந்த கதிர்நார்கள் நீட்சி அடைவதனால் இந்த மையமூர்த்தங்கள் தள்ளப்படும். இது இந்த டிரெக்ஷனில் தள்ளப்படும், இது இந்த திசையில் தள்ளப்படும். இது அப்படியே தள்ளப்பட்டு வடமுனைவுக்கும், இது அப்படியே தள்ளப்பட்டு தென்முனைவுக்கும் வரும். அப்போ அந்த மையமூர்த்த சோடி இப்படி வந்துடும், மேலுள்ள மையமூர்த்த சோடி இப்படி இருக்கும்.
சரியா? அப்போ மையமூர்த்தங்கள் எதிரெதிர் முனைவை நோக்கி அசைகிறது நடக்கிறது எந்த அவத்தையில்? முன்னவத்தையில். சரிதானே? முன்னவத்தையில். அப்போ சரி. ரெண்டாவது கூற்று. இப்போ நாங்கள் கரெக்ஷன் ஒன்று செஞ்சோம், மைண்டில் வைங்க. முன்னவத்தையில் மைய மூர்த்தங்கள் களத்தின் எதிர் முனைவை நோக்கி அசையும் கூற்று சரி. மூன்றாவது அணு அவத்தையில் சில நிறமூர்த்தங்களின் மையப்பாத்துக்கள் அணு அவத்தை தட்டில் காணப்படும். சில நிறமூர்த்தங்களின் மையப்பாத்துக்களா? சில நிறமூர்த்தங்களின் மையப்பாத்துக்களானா இல்லை, சகல நிறமூர்த்தங்களினது மையப்பாத்துக்கள் அணு அவத்தை தட்டில் இருக்கும். எப்படி இருக்கும்? இந்த மையப்பாத்து இது அணு அவத்தை தட்டில், அணு அவத்தை தட்டில். இப்போ மனிதனில் எத்தனை நிறமூர்த்தங்கள் இருக்கு? 46 நிறமூர்த்தங்கள் இருக்குது தானே. 46 நிறமூர்த்தங்களும் அணு அவத்தை தட்டு. சரியா? அணு அவத்தை தட்டில் ஒழுங்கமைக்கப்படும். அணு அவத்தை தட்டு என்றால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கலாம். அணு அவத்தை தட்டு என்றால் என்ன? சரியா? ரெண்டு முனையிலிருந்தும் காணப்படுகின்ற ரெண்டு முனையிலிருந்தும் சமதூரத்தில் காணப்படுற ஒரு கற்பனை அச்சு தான் அந்த அணு அவத்தை தட்டு. கற்பனை அச்சு தானே அந்த அணு அவத்தை தட்டு. அப்போ அந்த அணு அவத்தை தட்டில் மனிதனில் 46 நிறமூர்த்தங்களும் வைக்கப்பட்டிருக்கும். இந்த 46 நிறமூர்த்தங்களும் எதிரெதிர் முனையிலிருந்து வர்ற கதிர்நார்களோட இணைஞ்சிருக்கும். எதிரெதிர் முனைகளிலிருந்து வர்ற கதிர்நார்களுடன் இணைந்து காணப்படும். சரியா? அங்கே சிலன்று இருக்கிறதால கூற்றுப்பிழை. சிலன்னு இருக்கிறதால அது பிழைக்குது. இடைவெளி அவத்தையில் எஸ் அவத்தைக்கு தேவையான புரதங்களின் தொகுப்பு டிஎன்ஏ பகர்ப்படைதல் என்பன நிகழும். அப்போ எஸ் அவத்தைனா அவங்க சொல்றது. அப்போ மூன்றாவது கூற்று பிழைச்சிச்சு. நான்காவது கூற்று எஸ் அவத்தையில் இடைவெளி அவத்தையில் எஸ் அவத்தைக்கு அவசியமான புரதங்கள் தொகுக்கப்படும். அது சரி. ஆனால் டிஎன்ஏ பகர்ப்படைதல் நிகழாது. சரி. அப்போ டிஎன்ஏ பகர்ப்பு நடக்கிறது எப்ப? டிஎன்ஏ பகர்ப்பு அப்ப டிஎன்ஏ பகர்ப்பு நடக்கிறது பிள்ளைகள் எஸ் அவத்தையில். அப்ப டிஎன்ஏ பகர்ப்பு இடைவெளி அவத்தையில். அப்போ கேப் 1 அவத்தையில் நடக்குமானா நடக்காது. கேப் 1லையும் நடக்காது, கேப் 2லையும் நடக்காது. அப்படின்னா G1ல நடக்காது, G2லையும் நடக்காது. ஸோ குற்றுப்பிழை. நாலாவது குற்றம் பிழை. ஐந்தாவது குற்றம் பார்ப்போம். மேன்முக அவத்தையில் அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள் பிரிந்து எதிரெதிர் முனைகளை நோக்கி அசையும். சரியா? மேன்முக அவத்தையில் அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள் பிரிந்து. அப்போ எங்கன யூக்கரியோட்டாக்களின் கலவட்டம் அப்படின்னா நாங்கள் எப்படி யோசிக்கலாம்? அப்போ மேன்முகவத்தை ஒன்றில் தான் அந்த வேலை நடக்கும். மேன்முகவத்தை ஒன்றில் தானே அந்த வேலை நடக்கும். ஒடுக்கட்பிரிவில் மேன்முகவத்தை ஒன்றில் தான் அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள் பிரிந்து எதிர்முனைவை நோக்கி செல்லும். அப்போ அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள் பிரிந்து எதிர்முனைவை நோக்கி செல்றது எப்படி இடம்பெறும் அப்படின்னா இப்படித்தானே அதோட படம். அந்த படம் எப்படி இருக்கும்? அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள் பிரிவடைஞ்சு எதிர்முனைவை நோக்கி செல்றது இப்படி இருக்கும். அப்போ எதிர்முனைவை நோக்கி போகுது. அமைப்புத்த நிறமூர்த்தங்கள் பிரிஞ்சு எதிர்முனைவை நோக்கி செல்றது இப்படி இருக்கும். தானே? இதான் அமைப்புத்த நிறமூர்த்தங்கள் பிரிவடைஞ்சு எதிர்முனைவை நோக்கி செல்றது. ஸோ அங்கே மேன்முகவத்தை ஒன்றுன்னு சொல்லியிருந்தா சரி, சும்மா சொல்லியிருக்காங்க அவத்தையில் அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள் பிரிந்து எதிர்முனையை நோக்கி செல்லுது அப்படின்னு. அப்போ மேன்முகவத்தைன்னு 1, 2ன்னு சொல்லலைன்னா அவங்க சொல்கிறது இளையுறு பிரிவை. அப்போ இளையுறு பிரிவில் அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள் பிரிஞ்செல்லாம் போகாது. அப்போ இளையுறு பிரிவில் என்ன நடக்கும்? உடன் பிறந்த அரைநிற உருக்கள் மையப்பாத்தில் பிரிக்கப்பட்டு உடன் பிறந்த அரைநூட்கள் எதிரெதிர் முனைவை நோக்கி போகும். அதான் மேன்முகவத்தை
இளையுறு பிரிவின் மேன்முகவத்தில் நடக்கிறது. ஸோ 21க்கு ஆன்சர் 2. சரி, 21க்கு ஆன்சர் 2. அடுத்த கேள்வி 22வது கேள்வி. சரியா, 22வது கேள்வி பார்ப்போம். என்ன இளையுறு பிரிவினது முன்னவத்தையில் நடைபெறும் நிகழ்வு, முன்னவத்தையில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள் கேட்குறாங்க. அப்போ சரியா, முன்னவத்தையில் குரோமட்டின் குறுகித்தடிப்படைந்து நிறமூர்த்தங்களாக மாறும். அதை நாங்கள் ஒளி நுணுக்கு காட்டியில் அவதானிக்கலும். சரியா, புன்கரு மறையும், புன்கரு மறைகிறது நிகழ்கிறது இளையுறு பிரிவில். இளையுறு பிரிவில் அப்போ கருவி நிறப்பொருள் சிறுவலை தளர்வடைதல். கருவி நிறப்பொருள் சிறுவலைன்றது எழுதி வைங்க நீங்கள், பரவாயில்ல. குரோமட்டினுக்கு இன்னும் ஒரு பேர். குரோமட்டின் என்பது ஆங்கில பெயர் தானே. குரோமட்டினுக்கு 2019க்கு முன்னுக்கு பாஸ் பேப்பர்ஸ்லாம் எப்படி இருக்கும்? நிறமூர்த்த வலை, நிறமூர்த்த வலை என்ன சொல்லுவாங்க. அதை தான் இவங்க எப்படி சொல்கிறாங்க? கருவி நிறப்பொருள் சிறுவலை அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் குரோமட்டின்னே தான் படிப்போம், நாங்கள் குரோமட்டின் தான் படிப்போம். ஸோ குரோமட்டின் குறுகித்தடிப்படைந்து ஒடுக்கமடைந்து நிறமூர்த்தங்களாக மாறும். அப்படி மாறுறதை நாங்கள் ஒளி நுணுக்கு காட்டியில் அவதானிக்கலாம். மாறுறத அல்ல, அப்படி மாறிட்டு அது நிறமூர்த்தத்தை உருவாக்கும். குரோமட்டின்லேருந்து நிறமூர்த்தம் உருவாகி இருக்கும். குரோமட்டின்லேருந்து நிறமூர்த்தம் உருவாகிருக்கும். இதை எங்களுக்கு ஒளி நுணுக்கு காட்டியில் அவதானிக்கலும். ஒளி நுணுக்கு காட்டியில் அவதானிக்கலும். அப்போ தளர்வடைதல் அல்ல, ஒடுக்கமடைதல். குறுகித்தடிப்படைந்து ஒடுக்கமடைதல்னு வரும். பில மையமூர்த்தங்கள் களத்தின் எதிர்முனைவுகளை நோக்கி நகர்தல். சரிதானே? முதல்ல ஒரு படம் ஒன்று வரைஞ்சோம். மையமூர்த்தங்கள் எதிரெதிர் முனைவை நோக்கி போகிறது முன்னவத்தையில். மையமூர்த்தங்களில் ரெட்டிப்பு நடக்கிறது எப்போ? G2ல். மையமூர்த்தங்களில் ரெட்டிப்பு நடக்கிறது G2ல். சரியா? கருமென் செவ்வு சிதைவடைதல் நடக்கிறது முன் அணு அவத்தையில் தானே பிள்ளைகள். கருமென் செவ்வு சிதைவடைதல் இடம்பெறுறது முன் அணு அவத்தையில். ஸோ 3வது பிழை. இயங்குத்தட்டு நுண்புண் குழாய்களால் நிறமூர்த்தங்கள் முன்பின்னாக அசைக்கப்படுதல். இயக்கத்தான நுண்புண் குழாய்கள் இருக்குது தானே, இந்த இயக்கத்தான நுண்புண் குழாய் இதையும் கொஞ்சம் வரைவோம். அப்போ முன்னவத்தையில் மையமூர்த்தங்கள் எதிர்முனைவுக்கு போயாச்சு. இந்த இப்படியெல்லாம் நிறமூர்த்தங்கள் இருக்கு. இப்போ அப்படி நிறமூர்த்தங்கள், இந்த இப்படி நிறமூர்த்தம் ஒன்று, சில நிறமூர்த்தம் இப்படியெல்லாம் இருக்கு. இந்த நிறமூர்த்தத்தில் எதிர்முனையிலிருந்து வர்ற கதிர்நார்கள் இணைஞ்சிருக்கு. ஏன்? இயக்கத்தானம் இங்கே இருக்கு. சரியா? இயக்கத்தானம் இருக்கு, அப்படி இணைஞ்சிருக்கு. இயக்கத்தானம் இருக்கு, ஸோ அப்படி இணையும். இயக்கத்தானம் இருக்கு, இணையும். இயக்கத்தானம் இருக்கு, இணையும். இப்போ இது நான் வரைகிறது என்ன அவத்தை? முன்னணு அவத்தை. இவர் இந்த கதிர்நார்கள் என்ன செய்யும்? இந்த நிறமூர்த்தங்களை அசைச்சு இந்த படத்தை எப்படி மாற்றும் தெரியுமா? இந்த நிறமூர்த்தங்களை எப்படி மாற்றும் தெரியுமா? இந்த நிறமூர்த்தங்களை இப்படி மாற்றி விட்டுரும் பிள்ளைகள். எல்லா நிறமூர்த்தத்தையும் அணுவத்தை தட்டுக்கு கொண்டு வந்துடும். சரியா? அணுவத்தை தட்டுக்கு கொண்டு அந்த அப்படி கொண்டு வந்துடும். அப்போ நிறமூர்த்தங்களை முன்னுக்கு பின்னுக்கு அசைச்சு அணுவத்தை தட்டுக்கு கொண்டு வர்றது தான் முன்னணு அவத்தையில் நடைபெறுகின்ற வேலை. அப்போ இது முன்னணு அவத்தை. அப்போ முன்னணு அவத்தையில் தான் இந்த வேலை நடக்க போகுது. சரிதானே? ஓகே. அப்போ இயங்குத்தட்டு நுண்புண் குழாய்களால் நிறமூர்த்தங்கள் முன்பின்னாக அசைக்கப்படுதல் இடம்பெறுறது முன்னணு அவத்தையில். கேள்வி முன்னவத்தையில் நடக்கிற நிகழ்வு. ஸோ 4 பிழை. உடுவுறு நுண்புண் குழலுறு பல்பாத்துக்கள் சிதைவடைதல். அப்போ உடுவுறு நுண்புண்
குழலுறு பல்பாத்துக்கள் சிதைவல். இதை நாங்கள் எப்படி யோசிப்போமே, கதிர்நார்கள் சிதைவடைதல் அல்லது கதிர்நார்கள் பல்பாத் அகற்றப்படல் இடம்பெறுவது ஈற்றவத்தையில். கதிர்நார்கள் பல்பாத் அகற்றப்படுவது ஈற்றவத்தையில் தான் நிகழும். ஸோ ஆன்சர் மையமூர்த்தங்கள் களத்தின் எதிர்முனைகள் நோக்கி அசைதல். 22க்கு ஆன்சர் 2. சரியா, 22க்கு ஆன்சர் 2. அப்போ செகண்ட் ஆன்சரை. 23வது கேள்வி. 23 பார்ப்போம் என்னன்னு. பின்வரும் நிகழ்வுகளில் எது முன்னவத்தை ஒன்றின் போது நிகழ்கிறது? முன்னவத்தை ஒன்றின் போது. அப்போ ஒடுக்கட்பிரிவோடு சம்பந்தப்பட்ட கேள்வியாக இருக்கப்பது. ஒடுக்கட்பிரிவோடு தொடர்பட்ட கேள்வி. ரைட், ஒடுக்கட்பிரிவோடு தொடர்பட்ட கேள்வி அப்படி இருக்கட்டுமே. நிறமூர்த்தங்கள் சோடி சேரலும் ஒடுக்கமடைதலும். நிறமூர்த்தங்கள் சோடி சேர்தலும் ஒடுங்கல் அடைதலும். அதை கொஞ்சம் திருத்தி சொல்லுங்க பார்ப்போம் ஒரு ஆள் எனக்கு. நிறமூர்த்தங்கள் சோடி சேர்தலும் ஒடுக்கமடைதலும் அது முன்னவத்தை ஒன்றில் நடக்குமா அல்லது வேற என்னமாவது நடக்குமா? அதில் ஒரு வேர்ட் மிஸ் ஆகுது, அந்த வேர்டை எனக்கு செக் பண்ணுங்க. நிறமூர்த்தங்கள் சோடி சேர்தலும் ஒடுக்கமடைதலும் இருக்குது தானே, அதில் ஒரு வேர்ட் மிஸ், அந்த வேர்டை எனக்கு மெசேஜ் பண்ணுங்க பார்ப்போம். எஸ், ஜகார்த்தனா சரி. பௌதீக தொடர்புன்றதை விட சோடி சேர்தல் தானே, சோடி சேர்தல் ஒடுக்கமடைதல். பௌதீக தொடர்பும் மிஸ்ஸிங் தான். அது இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான வேர்டு இருக்குது அங்கே, இன்னும் ஒரு முக்கியமான வேர்டு ஒன்று இருக்கு. குறுகித்தடித்தல் இல்லை, கொஞ்சம் பார்ப்போம், அரௌண்ட் கொஞ்சம் பாருங்க பார்ப்போம். பௌதிக தொடர்பு அல்ல, பௌதிக தொடர்பை விட முக்கியமான ஒரு வேர்டு ஒன்று இருக்கு. பௌதிக தொடர்பை விட. கிஷோர் சரி, கிஷோர் சரி. பௌதிக தொடர்பை விட. எஸ், கவிஷான் சரி. சபித்ரா சரி. அமைப்பொத்த நிறமூர்த்தம்ன்றதும் பில, அமைப்பொத்த சோடி நிறமூர்த்தங்கள் விளங்குதா? அப்ப அமைப்பொத்த சோடி நிறமூர்த்தங்களின் சோடி சேர்தலும் அவற்றின் பௌதீக தொடர்பும் ஒடுக்கம் எனப்படும். ஒடுக்கம் எனப்படும். சரியா? உடன் பிறந்த அறிநிறவுருக்கள் இல்லை, உடன் பிறந்த அறிநிறவுருக்கள் இல்லையே. அமைப்பொத்த நிறமூர்த்தங்களின் சோடி சேர்தலும் அவற்றின் பௌதீக தொடர்பும் ஒடுக்கம் எனப்படும். ஸோ அதுதான் நடக்கணும் முன்னவத்தில். சாதாரணமாக அங்கே நிறமூர்த்தங்கள் சோடி செய்தலும் ஒடுக்கமடைதலும் இருக்கிறதால அது பிழைக்கும். சரியா? அது பிழைக்கும். ரெண்டாவது, சகோதரி அல்லாத நிறமூர்த்தங்களின் டிஎன்ஏயின் மூலக்கூறுகளின் ஒரு பகுதி உடைந்து பரிமாற்றம் செய்யப்படுகிறது. ஆமாதானே? டிஎன்ஏ மூலக்கூறு ஒரு பகுதி உடைந்து மீண்டும் மாறி இணையும். அந்த நிகழ்வுக்கு என்ன பேர்? குறுக்கு பரிமாற்றம். குறுக்கு பரிமாற்றம். குறுக்கு பரிமாற்றம் எப்படி குறுக்கு பரிமாற்றம் நிகழும்? நேற்றும் நாங்கள் வரைஞ்சோம் இந்த படத்தை, சரிதானே? நேற்றும் இந்த படத்தை வரைஞ்சோம். அப்போ ப்ளூ நிறமூர்த்தம் ஒன்று, சரியா? எல்லோ நிறமூர்த்தம் ஒன்று. இந்த நிறமூர்த்தங்கள் சோடி சேர்றதுக்கு காரணமாக இருந்தது என்னது? அந்த பல்லிணைவு பட்டிகை. பல்லிணைவு பட்டிகை, கோப்பிலை சிக்கல். பல்லிணைவு பட்டிகை மாறி ஒன்று தோன்றுன கோப்பிலை சிக்கல் தானே. ஸோ இந்த இடத்துல உடைஞ்சு மாறி இணையும், இந்த இடத்துல உடைஞ்சு மாறி இணையும். அப்போ அதுக்கு தான் பேர் என்னது? குறுக்கு பரிமாற்றம். அப்போ குறுக்கு பரிமாற்றம் அடைந்த பிறகு இந்த நிறமூர்த்தங்கள் எவ்வாறு இருக்கும் அப்படின்னா இந்த பாருங்க, நான் வரைகிறேன். அப்படியும் அவருடைய எலோவை எடுத்துக்கிட்டு தானே வந்திருப்பார், அவருடைய எலோவை எடுத்துகிட்டு வந்திருப்பார். குறுக்கு பரிமாற்றம் நடந்த நிறமூர்த்தமும் இங்கால எப்படி இருக்கும்? அப்படியும் சரியா? இப்படி இருக்கும்.
குறுக்கு பரிமாற்றம் முற்றுது. இப்படி தான் இருக்கும். சரியா? குறுக்கு பரிமாற்றம் முற்று மேன்முக அவத்தையில் பிரிக்கப்பட்டால் அந்த நிறமூர்த்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ரைட்? அப்போ சகோதரி அல்லாத நிறமூர்த்தங்கள் அப்போ ப்ளூவும் சகோதரி அரை நிற உரு, எல்லோவும் சகோதரி அரை நிற உரு, ப்ளூவும் எல்லோவும் சகோதரி அல்லாத, சரியா, அல்லது உடன்பிறவா அரை நிற உருக்கள். அப்போ சகோதரி அல்லாத நிறமூர்த்தங்களின் டிஎன்ஏ மூலக்கூறுகளின் ஒரு பகுதி உடைந்து பரிமாற்றம் செய்யப்படும். அதுக்கு தான் பேர் குறுக்கு பரிமாற்றம். குறுக்கு பரிமாற்றம் நடக்கிறது முன்னவத்தை ஒன்றின் போது. 3 குறுக்கு பரிமாற்றமும் மற்றும் சுயாதீன தனிப்படுத்தலும். பிள்ளைகள் இந்த சுயாதீன தனிப்படுத்துகைன்னு சொல்றாங்க. அப்போ சுயாதீன தனிப்படுத்துகைன்றது மேன்முகவத்தையின் போது நிகழ்கிறது. அமைப்பொத்த சோடி நிறமூர்த்தங்கள் தனிப்படுத்தப்படுதல் தான் சுயாதீன தனிப்படுத்துகை. அமைப்பொத்த சோடி நிறமூர்த்தங்கள் தனிப்படுத்தப்படுறது தான் சுயாதீன தனிப்படுத்துகை. நீங்கள் 2 வேர்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜெனட்டிக்ஸ் படிக்கும்போது யூனிட் 7 படிக்கும்போது உங்களுக்கு உதவும். முதலாவது வேர்ட் தான் என்னது? தன்வய தொகுப்பு. சரியா? அல்லது தன்வயத்த தொகுப்பு, அல்லது தன்வயத்த தொகுப்பு அல்லது தன்வய தொகுப்பு. இந்த கலவட்டத்தில் தன்வய தொகுப்பு எப்போ நிகழும் தெரியுமா? தன்வய தொகுப்பு நிகழ்றது அணு அவத்தை ஒன்றும் இல்லை. தன்வய தொகுப்பு என்றால் என்ன அப்படின்னா, இந்த அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள் அணு அவத்தை தட்டில் அடுக்கப்படும் தானே. அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள் அணு அவத்தை தட்டில் அடுக்கப்படும் தானே. இவ்வாறு இது அடுக்கப்படும் போது ஒரு ஒழுங்கு வரிசைப்படி அடுக்கப்படாது. சரியா? எழுந்தமானமாக அடுக்கப்படும். அதுக்கு தான் பேர் தன்வய தொகுப்பு. இண்டிபெண்டன்ட் தன்வய தொகுப்பு. அப்போ ஒரு ஒழுங்குமுறைப்படி வரிசைப்படுத்தப்படாது. அதுக்கு தான் பேர் தன்வய தொகுப்பு. அப்படின்னா என்ன? முதலாவது நிறமூர்த்தம், 10வது நிறமூர்த்தம், 13வது, 20வது அப்படி ஒரு ஒழுங்குமுறைப்படி அடுக்கப்படாது. மேலே ப்ளூ கலர் இருக்கலாம். படம் விளங்குன்னு நினைக்கிறேன் நான் சொல்றது கதை. அணவத்தை தட்டில் அடுக்கப்படணும் தானே. அணவத்தை தட்டில் அடுக்கப்பட்டு அப்போ மேலே ப்ளூ இருக்கு, கீழே எல்லோ இருக்குன்னு வைப்போம். சரியா? அப்போ மேலே ப்ளூ, கீழே எல்லோ, இப்படி தானே இருக்கு. இப்போ அடுத்தது மேலே ப்ளூ இருக்கலாம் அல்லது மேலே எல்லோ இருக்கலாம். அது ஒரு ஓர்டர்னா இருக்கணும்ட்டு அவசியம் இல்லை. அதுக்கு தான் பேர் தன்வயத்த தொகுப்பு. சரியா? அப்போ சுயாதீன தனிப்படுத்துகை, 2வது சுயாதீன தனிப்படுத்துகை இண்டிபெண்டன்ட் அசோர்ட்மெண்ட் சொல்றது. 3வது 2 சுயாதீன தனிப்படுத்துகை. இப்போ இந்த சுயாதீன தனிப்படுத்துகை நடக்கிறது எப்பன்னா மேன்முக அவத்தை ஒன்று இல்லை. சுயாதீன தனிப்படுத்துகைன்றது இது அப்படியே பிரிக்கப்படுறது. இந்த கதிர்னார் இணைஞ்சிருக்குது. இது பிரிக்கப்பட்டு மேலையும் கீழையும் அசைஞ்சு போகிறது. அதான் சுயாதீன தனிப்படுத்துகை. அப்போ குறுக்கு பரிமாற்றம் ஓகே முன்னவத்தை. சுயாதீன தனிப்படுத்துகை நடக்கிறது மேன்முகவத்தையில். சரியா? மேன்முகவத்தையில் கோப்பிலை சிக்கல் நுண்குழாய்கள் குறுகும். கோப்பிலை சிக்கல் நுண்குழாய்கள் குறுகுமா? கோப்பிலை சிக்கல் நுண்குழாய்கள்ட்டு ஒன்று நாங்கள் படிக்கலை தானே. கோப்பிலை சிக்கல் நுண்குழாய்கள்னு ஒன்று படிக்கலை. ரைட்? இயக்கத்தான நுண்குழாய்கள் படிச்சிருக்கோம், இயக்கத்தானம் அல்லாத நுண்குழாய்கள் படிச்சிருக்கோம். கோப்பிலை சிக்கல் நுண்குழாய்கள் நாங்கள் படிக்கலை. ஓகே. குறுகித்தடித்த நிறமூர்த்தங்கள் தளரும். நிறமூர்த்தங்கள் தளர்ந்து சுருள் அகற்றப்பட்டு குரோமட்டினாக மாறுறது இடம்பெறுவது ஈற்றவத்தையில். சரிதானே? ஈற்றவத்தையில். ஓகே. அப்போ 22க்கு ஆன்சர் 2. 22க்கு ஆன்சர் 2. 23க்கு ஆன்சர் 2,
24வது கேள்வி. அப்போ 24வது கேள்வி பார்ப்போம். களப்பிரிவு தொடர்பான கூற்றுகளுள் உண்மையானது. களப்பிரிவு தொடர்பான கூற்றுகளுள் உண்மையான கூற்று கேட்குறாங்க. அப்போ சரியா பார்ப்போம் என்னன்ட்டு. ஈற்றவத்தை 2இன் இறுதியில் பிறப்புரிமை ரீதியில் வேறுபட்ட சரியா ஈற்றவத்தை 2இன் இறுதியில்னா அவங்க ஒடுக்கட்பிரிவு 2 சொல்கிறாங்க. அப்போ ஒடுக்கட்பிரிவின் விளைவாக உருவாக்கப்படுகின்ற 4 களங்களும் ஒருமடிய களமா இருமடிய களமா? ஒருமடிய களமா இருமடிய களமா? ஒருமடிய களமா இருமடிய களமா? ஒருமடிய களம். ஒருமடிய களம். அப்போ எத்தனை ஒருமடிய களங்கள் உருவாகும்? 4 ஒருமடிய களங்கள் உருவாகும். இந்த 4 ஒருமடிய களங்களும் பிறப்புரிமை ரீதியில் ஒத்திருக்குமா வேறுபட்டிருக்குமா? 4 ஒருமடிய களங்களும் பிறப்புரிமை ரீதியில் தமக்கிடையேயும் வேறுபட்டிருக்கும். தாய்க்களத்திலிருந்தும் வேறுபட்டிருக்கும். அப்போ தாய்க்களத்திலிருந்தும் தமக்கிடையேயும் அந்த களங்கள் எல்லாம் வேறுபட்டிருக்கும். தாய்க்களத்திலிருந்தும் அந்த 4 களங்கள் தம்மிடையேயும் தாய்க்களத்திலிருந்தும் வேறுபட்டிருக்கும். இதான் பாயிண்ட். அப்போ நீங்கள் ஞாபகம் வைக்கணும். அப்போ ஒடுக்கட்பிரிவின் விளைவாக உருவாக்கப்படுகின்ற 4 களங்களும் ஒருமடிய களங்கள். கூற்றில் பாருங்க, இருமடியமான 4 மகட்கருக்கள் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருமடியமான 4 மகட்கருக்கள் என்ன கருக்கள் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கூற்றுப்பில்லை, இருமடியம் அல்ல. பிறப்புரிமை ரீதியில் வேறுபட்ட வரைக்கும் சரி, இருமடியன்றது பிள்ளை. ஒருமடிய 4 மகட்கருக்கள் தோன்றும் அப்படின்னு வந்திருந்தா சரி. 2வது, அதை நீங்கள் போட்டுக்கணும் சரியா. அணு அவத்தை தட்டில் அணுன்றது மிஸ் ஆகிருக்கிறதுல அணு அவத்தை தட்டில் அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள் எழுந்தமானமாக ஒழுங்குபடுத்தப்படல். அந்த அணு மேலே வர வேண்டிய அணு கீழே வந்துருச்சு. அணு அவத்தை தட்டில் அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள் எழுந்தமானதாக ஒழுங்குபடுத்தப்படல் மேன்முக அவத்தையில் நடைபெறும் அப்படின்ட்டு எழுதிக்கோங்க. மேன்முக அவத்தையில் நடைபெறும். அணு அவத்தை தட்டில் அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள் எழுந்தமானமாக ஒழுங்குபடுத்தப்படல் மேன்முகவத்தையில் நடைபெறும் அப்படின்னு தான் வரணும். அது அப்போ அணு அவத்தை தட்டில் நிறமூர்த்தங்கள் எழுந்தமானதாக ஒழுங்குபடுத்தப்படுதலுக்கு தான் பேர் சொன்னோம். நாங்கள் முதல்ல தன்வய தொகுப்பு நடக்கிறது எப்போ? அணு அவத்தையில். நான் சொன்னோம் அணு அவத்தையில். ஸோ கூற்று பிழைச்சிருச்சு. 3வது 23வது பார்ப்போம். ஒடுக்கட்பிரிவு நடைபெற முன் களமானது இடையவத்தையில் காணப்படும். அப்போ ஒடுக்கட்பிரிவு நடைபெறுதோ இல்லையோ, இளையிறு பிரிவு நடைபெறுதோ இல்லையோ, களம் முதல்ல இடையவத்தையில் இருக்கணும். ஏன்னா இந்த களவட்டத்தில் மிகப்பெரிய நேரம் களங்கள் இருக்கிறது இடையவத்தையில் தானே. இடையவத்தை தான் களவட்டத்தில் கிட்டத்தட்ட 90% காலப்பகுதியை உள்ளடக்கி இருக்கும். இப்படி ஒரு கேள்வி கேட்டா இன்ட்ரெஸ்டிங் கேட்போம். பார்ப்போம், யாராவது தேடி பார்த்துருக்கீங்களான்னு பார்ப்போம். இடையவத்தையில் எந்த அவத்தை பெரிய அவத்தைன்னு நினைக்கிறீங்க? இது உங்களுக்கு கேட்டு வராது, நான் எக்ஸ்ட்ராவாக கேட்குறேன் உங்களுக்கு. இடையவத்தையில் எந்த அவத்தை பெரிய அவத்தைன்னு நினைக்கிறீங்க? G1 OS OG2. G1 பெருசா, S பெருசா, G2 பெருசா? தெரிஞ்சாக்கள் செக் பண்ணுங்க பார்ப்போம். இடையவத்தையில் மிகப்பெரிய அவத்தை எது? உஷானி சரி சொல்கிறீங்கண்ணா. G1 அவத்தை தான் பெருசு சரியா. G1 அவத்தை தான் பெருசு. இடையவத்தையில் பெரிய அவத்தை G1 அவத்தை. ரைட். அப்போ ஒடுக்கட்பிரிவு நடைபெறும் முன் களமானது இடையவத்தையில் இருக்கும். கூற்று சரி. ஏன்னா அப்போ ஒடுக்கட்பிரிவு 1 நடைபெறுது. அப்போ ஒடுக்கட்பிரிவு 1 நடைபெறுது. அதுக்கு முன்னுக்கு களம் இடையவத்தையில் இருந்திருக்கும். அந்த இடையவத்தையில் ஒடுக்கட்பிரிவு நடைபெறதுக்கு முன் களம் இடையவத்தையில் இருந்திருக்குமே. அந்த இடையவத்தையில் DNA ரெட்டிப்பு நடந்திருக்குமா நடந்திருக்காதா பிள்ளைகள்? கண்டிப்பாக DNA ரெட்டிப்பு நடந்திருக்கும். ஒடுக்கட்பிரிவு 1 நடந்து முடிஞ்சு சரியா. ஒடுக்கட்பிரிவு 2 நடக்குது தானே. இங்க நடைபெறுகின்ற இடையவத்தையில் ஒடுக்கட்பிரிவு 1 நடந்து முடிஞ்சு ஒடுக்கட்பிரிவு
ஒடுக்கட் பிரிவு ஒன்று நடந்து முடிஞ்சு குளியூர் பிரிவு நடந்து ரெண்டு மகட்கலங்கள் வருமே. இந்த ரெண்டு மகட்கலங்கள் வந்த பிறகு அது ஒடுக்கட் பிரிவு ரெண்டுக்கு உட்படும். அதுக்கு முன்னுக்கு இடையவத்தை நடக்குமே, அந்த இடையவத்தையில் டிஎன்ஏ இரட்டிப்பு நடக்குமானா இல்லை, டிஎன்ஏ இரட்டிப்பு இடம்பெறாது. டிஎன்ஏ இரட்டிப்பு இடம்பெறாது. இடையவத்தை நடந்தாலும் டிஎன்ஏ இரட்டிப்பு நடைபெறாது. சரியா, ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஒடுக்கட் பிரிவு நடைபெற முன் களமானது இடையவத்தையில் காணப்படும் சரிகூற்று. நான்காவது, இலிங்கமுறை இனப்பெருக்கமானது இளையுறு பிரிவின் முக்கியத்துவத்தில் ஒன்றாகும். இலிங்கமுறை இனப்பெருக்கம் இளையுறு பிரிவின் முக்கியத்துவத்தில் வராது. இலிங்க மில்முறை இனப்பெருக்கம் தான் இளையுறு பிரிவின் முக்கியத்துவத்தில் வரும். சரியா, அப்போ இலிங்கமுறை இனப்பெருக்கத்தோடு தொடர்புபட்ட கருப்பிரிவு எது? ஒடுக்கட் பிரிவு. இளையுறு பிரிவின் முன்னவத்தில் புன்கரு மறையாதுன்னு இருக்கு. இளையுறு பிரிவின் முன்னவத்தில் புன்கரு மறையும். சரிதானே? ரைட். 25வது கேள்வி. 3 சோடி அமைப்பொத்த நிறமூர்த்தங்களை கொண்டனாலே நான் நினைச்சிருவேன் அது என்னன்ட்டு ஒடுக்கட் பிரிவு அப்படின்னு. சரிதானே? ஒடுக்கட் பிரிவுன்னு நினைச்சிருக்கேன். 3 சோடி அமைப்பொத்த நிறமூர்த்தங்களை கொண்ட பிரிவடையும் கருவை வரிப்படம் காட்டுகிறது. கருப்பிரிவின் எவ்வவத்தையை இது பிரதிநிதித்துவப்படுத்துகிறது? எந்த அவத்தையில் இது நடக்கும்? மேன்முகவத்தை 1. சிம்பிள் கேள்வி. அப்போ 25க்கு ஆன்சர் ஒடுக்கட் பிரிவின் மேன்முகவத்தை 1. 26வது கேள்வி கொஞ்சம் பாருங்க. இப்படி கேள்வி வரலாம் எஸ்ஏ ஃபைனல் எக்ஸாமில். இப்படி கேள்வி வரலாம். களப்பிரிவின் போது நடைபெறும் சில படிமுறைகளை பின்வரும் கூற்றுகள் விவரிக்கின்றன. முதலாவது, உடன் பிறந்த அரைநிற உருக்கள் வேறாக்கப்படாமல் அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள் களத்தின் எதிரெதிர் முனைகளை நோக்கி செல்லுதல். அப்போ அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள் களத்தின் எதிரெதிர் முனைவை நோக்கி செல்லுதல் நடக்கிறது மேன்முகவத்தை 1. சரியா? அப்போ 1வது சொல்றது மேன்முகவத்தை 1. மேன்முக அவத்தை 1. அடுத்தது பார்ப்போம். களத்தின் இரு முனைகளிலும் நிறமூர்த்தங்கள் ஒன்று சேர்வதுடன் கருச்சூழி மீண்டும் உருவாதல். களத்தின் இரு முனைகளையும் நிறமூர்த்தங்கள் ஒன்று சேர்வதுடன் கருச்சூழி மீண்டும் உருவாதல். அது என்னது? இந்த அவத்தை ஈற்றவத்தைனா. அப்போ ஈற்றவத்தை களத்தின் ஒவ்வொரு முனைவிலும் நிறமூர்த்தங்கள் ஒன்று சேருது. அப்போ ஒருமடிய நிறமூர்த்தங்கள் தானே ஒன்று சேரும். ஒருமடிய நிறமூர்த்தங்கள் ஒன்று சேர்வதுடன் கருச்சூழி மீண்டும் உருவாதல் இடம்பெறுது. ஸோ அது ஈற்றவத்தை 1. 2வது ஈற்றவத்தை 1. அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள் சோடி ஆவதுடன் அவற்றின் பகுதிகள் பரிமாற்றப்படுதல். 3வது முன்னவத்தை 1. சரியா? அடுத்து 4வது பார்ப்போம். களத்தின் மத்திய தட்டில் அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள் ஒழுங்காக்கப்படல். மத்திய கோட்டு தளத்தில் அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள் ஒழுங்காக்கப்படல் நடைபெறுறது அணு அவத்தையில். இந்த 2 மற்ற மாதிரினா இது 2, இது 3, இது 4, இது அணு அவத்தை. மத்திய தட்டில் அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள் ஒழுங்காக்கப்படல் தானே அணு அவத்தை 1. அடுத்தது பார்ப்போம். 5 ஒருமடிய கலங்கள் முழுமையாக வேறாக்கப்படல். அப்போ இது குளியூறு பிரிவு நடக்குதுன்னா அப்போ ஒருமடிய கலங்கள் முழுமையாக வேறாக்கப்படல் குளியூறு பிரிவு.
இப்போ குளியுறு பிரிவு ஒன்றுனே எடுப்போம், எல்லாம் ஒன்றுன்னு தானே இருக்குது. ஸோ குளியுறு பிரிவு ஒன்றுனே எடுப்போம். அப்போ இதில் இருந்து ஆர்டர் பண்ணி ஒரு கேட்டிருக்கோம். அப்போ இதில் ஃபஸ்ட்டாக நடக்கிறது. அப்போ இது ஃபஸ்ட்டாக நடக்கும் முன்னவத்தை, அடுத்து இது செகண்டாக நடக்கும் அணுவத்தை, அடுத்து மூன்றாவது அணுவத்தை மேன்முகவத்தை, மூன்றாவது நடக்கும் ஈற்றவத்தை, நாலாவது நடக்கும் குளியொரு பிரிவு, அஞ்சா நடக்கும். இப்போ ஆர்டர் பண்ணுவோம். 3, அடுத்தது 4, அடுத்தது 3, 4, மூன்றாவது 1, 3, 4, 1 ஒரு ஆன்சர் இருக்கான்னு பார்க்கணும். 3, 4, 1 ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது. ஆன்சர் 2. 26க்கு ஆன்சர் 2, 26க்கு ஆன்சர் 2. 27வது கேள்வி. 27வது கேள்வி. யூகரியோட்டாக்களில் இளையுறு பிரிவின் முன்னவத்தையில் நிறமூர்த்தம் 1 2 உடன் பிறந்த அரைநிற உருக்களை கொண்டிருப்பதை அவதானிக்கலாம். ஏன்னா 2 உடன் பிறந்த அரைநிற உருக்களை கொண்ட நிறமூர்த்தம். இந்த எப்படித்தானே இருக்கும் நிறமூர்த்தம். இது மைய பார்த்து இந்த 2 உடன் பிறந்த அரைநிற உரு இருக்கு. 2 உடன் பிறந்த அரைநிற உருவை கொண்ட நிறமூர்த்தம். அப்போ எத்தனை நிறமூர்த்தம் இது? ஒரே ஒரு நிறமூர்த்தம். எத்தனை உடன் பிறந்த அரைநிற உரு? 2 உடன் பிறந்த அரைநிற உரு. அப்போ எப்படி இந்த 2 உடன் பிறந்த அரைநிற உரு வந்து டிஎன்ஏ ரெட்டிப்படைஞ்சதால எஸ்ஸவத்தையில் இடையவத்தையின் போது எஸ்ஸவத்தையின் இடையவத்தையின் எஸ்ஸவத்தையில் டிஎன்ஏ ரெட்டிப்படைஞ்ச சந்தர்ப்பத்தில். அப்போ இதில் என்ன இருக்கும்? இரட்டை விரிபரப்பு சுருள் கொண்ட டிஎன்ஏ இழையும் இஸ்டோன் புரதங்களும். அப்போ இங்கே இரட்டை விரிபரப்பு சுருள் கொண்ட டிஎன்ஏ இழையும் இஸ்டோன் புரதங்களும். சரியா? அப்போ என்னென்ன இருக்கும்? 2 இரட்டை விரிபரப்பு சுருள் கொண்ட டிஎன்ஏ இழைகளும் புரதங்களும் தான் இருக்கும். அப்படி ஆன்சர் ஒன்று தேடணும். தனி இலை கொண்ட டிஎன்ஏ தனி இலை கொண்டதா? இல்லை, சோடியான இலை கொண்டது டிஎன்ஏ. தனி இலை கொண்ட டிஎன்ஏ இல்லை, ரெண்டாவது பிள்ளை. டிஎன்ஏன் இரட்டை சுருளி 1ன்னு சொல்கிறாங்க. டிஎன்ஏன் இரட்டை சுருளி 1 அல்ல, டிஎன்ஏ இரட்டை சுருளிகள் 2ன்னு வரும். 4வது டிஎன்ஏன் இரட்டை சுருளிகள் இஸ்டோன் மணிகளை சுற்றி இருத்தல். அப்போ டிஎன்ஏன் 2 இரட்டை சுருளிகள் இஸ்டோன் மணிகளை சுற்றி இருத்தல் தான் நடக்கும். ஸோ 27க்கு ஆன்சர் 4. 27க்கு ஆன்சர் 4. 27க்கு ஆன்சர் 4. சிம்பிள் கேள்வி. அப்போ 28வது கேள்வி. சரியா? 28வது கேள்வி பார்ப்போம் என்னட்டு. முன்னவத்தை ஒன்றின் போது நடைபெறுகின்ற சில நிகழ்வுகள் கீழே தரப்பட்டுள்ளன. அப்போ இது நேற்று நாங்கள் டிஸ்கஸ் பண்ண கேள்வி ஒன்று மாதிரி தான். எத்தனாவது கேள்வி மாதிரி தெரியுமா? இது 14வது கேள்வி மாதிரி ஒரு கேள்வி. அதல்ல இது வேற. இது வேற. இப்போ 14வது தானே? பார்ப்போம். அப்போ முன்னவத்தை நான் களவட்டத்தில் இந்த இளையுறு பிரிவில் அல்லது ஒடுக்கட் பிரிவில் பெரியவத்தை முன்னவத்தை 1 அல்லது இளையுறு பிரிவில் முன்னவத்தை. இந்த முன்னவத்தையில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை நேற்று ஆர்டர் பண்ணி எழுதணும் தானே? எழுதி வைங்க நீங்கள். இப்போ முன்னவத்தையில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள் இன்னும் டீட்டெயிலாக போகுது இந்த கேள்வி. 14வது கேள்வியை விட இந்த கேள்வி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில். ஃபர்ஸ்ட்டாக நிறமூர்த்தங்கள் ஒடுங்க ஆரம்பிக்கும். ஏன்னா முன்னவத்தை 1ல் நிறமூர்த்தங்கள் ஒடுங்க ஆரம்பிக்கும். அதனால தான் ஒளி நுணுக்கு காட்டினூடாக தெரிய ஸ்டார்ட் பண்ணும். அப்போ டின்னு தான் ஆன்சர் ஸ்டார்ட் ஆகணும். சரியான தொடர் ஒழுங்கு தானே கேட்குறாங்க. அப்போ டி தான் ஃபர்ஸ்ட்டாக நடக்க வேண்டியது. அப்போ முதலாவது ஆன்சர், 4வது ஆன்சர், 5வது ஆன்சர், 2வது ஆன்சர்லாம் வரலாம். அப்போ நிறமூர்த்தங்கள் ஒடுங்க ஆரம்பித்தல். நான் ஆர்டராக எழுதுறேங்க. இப்போ நிறமூர்த்தங்கள் ஒடுக்கமடைதல். இந்த ஒடுக்கமடைதல்னு போட்டால் சில வேளை உங்களுக்கு டவுட் வரலாம். ஒடுக்கத்துக்கு 2 மீனிங் இருக்குது தானே? ஒடுங்க அப்படி எழுதுவோம் நாங்கள். ஒடுங்க ஆரம்பித்தல். நிறமூர்த்தங்கள் ஒடுங்க ஆரம்பித்தல்னு எழுதுவோம். ஒடுங்குதல்னு எழுதுறேன். ஒடுங்குதல். அப்போ நிறமூர்த்தங்கள் ஒடுங்குதல் ஃபர்ஸ்டாக நடக்கும் முன்னவத்தையில். 2வது சரியா? 2வது கோப்பிலை சிக்கல் உருவாக்கும்.
கோப்பிலை சிக்கல் உருவாக்கம் இடம்பெறலாம், அல்லது பல்லிணைவு பட்டிகை போன்ற கட்டமைப்பு உருவாகலாம். அப்படின்னு நாம் எழுதுவோம், பல்லிணைவு பட்டிகை போன்ற கட்டமைப்பு உருவாதல். பல்லிணைவு பட்டிகை போன்ற கட்டமைப்பு உருவாததால தான் கோப்பிலை சிக்கல் உருவாகும். கோப்பிலை சிக்கல் உருவாதல். நான்காவது நடக்கிறது என்னது? ஒடுக்கம். இதுதான் இந்த அமைப்பொத்த சோடி நிறமூர்த்தங்களின் சோடி சேர்தலும் அவற்றின் பௌதீக தொடர்பும், ஒடுக்கம். அப்ப அடுத்தது ஒடுக்கம்னு எழுதுறேன் நான். ஒடுக்கம் இடம்பெறும். 5 குறுக்கு பரிமாற்றம் நடக்கும். சரியா? குறுக்கு பரிமாற்றம் நடைபெறும். 6 குறுக்கு பரிமாற்றம் நடந்து ஏன்னா பல்லிணைவு பட்டி கோப்பிலை சிக்கல் சிதையும். கோப்பிலை சிக்கல் சிதைகிறதால குறுக்கு பரிமாற்றம் உற்ற இடங்கள் கோப்புகளாக தென்படும். ஸோ கோப்புக்கள் தென்படல். 7 கோப்புக்கள் தென்பட்ட பிறகு என்ன நடக்கும்? கேள்வி வச்சே சொல்லுவோம். கருச்சூழி உடைதல். 8வது என்ன நடக்கும் அப்படின்னா, மையமூர்த்தங்கள் கதிர்களை உருவாக்கி எதிர்முனைவுகளை அடைதல். மையமூர்த்தங்கள் களத்தின் எதிர்முனைவை அடையும். சரியா? எதிர்முனைவை அடையும். களத்தின் எதிர்முனைவை அடையும். 9வது என்ன நடக்கும்? நிறமூர்த்தங்களுடைய இயக்கத்தானத்தோட கதிர்நார்கள் இணையும். நிறமூர்த்தங்களின் இயக்கத்தானத்துடன் கதிர்நார்கள் இணையும். கதிர்நார்கள் இணையும். சரியா? கதிர்நார்கள் இணையும். அடுத்தது நிறமூர்த்தங்கள் எல்லாம் அமைப்பொத்த சோடி நிறமூர்த்தங்கள் அணு அவத்தை தட்டை நோக்கி நகரும். இப்படி எழுதி வைப்பீங்க. சரியா? அதை எழுதி வைங்க பிள்ளைகள், நீங்கள் எழுதி வைங்க. ரைட், இப்போ ஆர்டர் பண்ணலாம். ஈஸியாக இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட்டாக நடக்கிறது டி, நிறமூர்த்தங்கள் ஒடுங்க ஆரம்பிக்கும். அடுத்து நடக்கிறது இ, பல்லிணைவு பட்டிகை போன்ற கட்டமைப்பு உருவாகுது. 2. அப்போ டிஇன்ட்டு ஆன்சர்ஸ் ஸ்டார்ட் ஆகணும். டிஇன்ட்டு 3 ஆன்சர் ஸ்டார்ட் ஆகுது. 1 2 5. சரியா? அடுத்து பார்ப்போம். 3வதாக நடக்க போகிறது குறுக்கு பரிமாற்றம். அப்போ டிஇபி 3வதாக நடக்கிறது குறுக்கு பரிமாற்றம். ஸோ டிஇபி. அப்போ முதலாவது ஆன்சரும் 5வது ஆன்சர் வரும். குறுக்கு பரிமாற்றம் நடந்த பிறகு கோப்பிலை சிக்கல் பிரிக்கப்படும். அப்போ டிஇபிசினா முதலாவது ஆன்சர் தான். சரியா? முதலாவது ஆன்சர். கடைசியாக நடக்கிறது தான் நுண்புண் குழாய்கள் இயக்கத்தானத்துடன் இணைக்கப்படல். இப்படி ஒரு கேள்வி வரலாம். முன்னவத்தையில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை கொடுத்துட்டு ஆர்டர் பண்ண சொல்லி கேள்வி வரலாம். வந்தால் செய்யலாம். செய்யறதுக்கு நீங்கள் ரெடியா? சரிதானே? ஓகே. 29வது கேள்வி பிள்ளைகளா? சரி, 29வது கேள்வி பாப்பம். என்ன? பின்வரும் ஒவ்வொரு நிகழ்வும் இளையுறு பிரிவின் போது நடைபெறுகிறது. மையப்பாத்து பிரிவடைதல். அப்போ மையப்பாத்து பிரிவடைதல் நடக்கிறது மேன்முகவத்தையில். தானே மையப்பாத்து பிரியும். அப்போ ஏ
மேன்முக அவத்தை, மேன்முக அவத்தை. பி பாப்பம், களத்தின் எதிர்முனைவுகளுக்கு அரைநிற உருக்கள் அசைதல். எதிர்முனைவுக்கு அரைநிற உருக்கள் அசைதல், அதுவும் மேன்முக அவத்தையில் தான். மேன்முக அவத்தை. அப்போ மைய பார்த்து பிரிஞ்ச பிறகு தானே களத்தின் எதிர்முனைவுகளுக்கு அரைநிற உருக்கள் அசையும். அப்போ மேன்முகவத்தில் நடக்கிறதுல இது ஃபர்ஸ்டாக நடக்கும், மேன்முகவத்தில் ஃபர்ஸ்டாக நடக்கும், இது செகண்டில் நடக்கும். மைய பார்த்து பிரிஞ்ச பிறகு தானே அரைநிற உருக்கள் வேறுபடுத்தப்படும். ஏன்னா ஓகே. சி, சி நிறமூர்த்தங்கள் களத்தின் மத்திய தளத்தில் ஒழுங்குபடுத்தப்படல். நிறமூர்த்தங்கள் மத்திய தளத்தில் ஒழுங்குபடுத்தப்படல்ன்றது அணு அவத்தை. அணு அவத்தை, அணு அவத்தை. சரியா? டி, டி பாபம். நிறமூர்த்தங்கள் சுருள் குலைதல், அது ஈற்றவத்தை. ஈற்றவத்தை. என்னது? மையப்பாத்தில் 2 அரைநிற உருக்கள் இணைக்கப்பட்டிருத்தல். மையப்பாத்தில் 2 அரைநிற உருக்கள் இணைக்கப்பட்டிருத்தல், அது முன்னணு அவத்தை. முன்னணு அவத்தை, முன்னணு அவத்தை. இப்போ இதை ஆர்டர் பண்ணு, எது ஃபர்ஸ்டாக நடக்கும், எது அடுத்தடுத்து நடக்கும். அப்போ ஃபர்ஸ்டாக அதில் நடக்கிறது முன்னவத்தை தான் ஃபர்ஸ்டாக நடக்கும், ரைட். ரெண்டாவது முன்னவத்தை, அடுத்த அணுவத்தை நடக்கும். மூன்றாவதாக நடக்கிறது மேன்முகவத்தை. மேன்முகவத்தில் 2 நிகழ்வுகள் இருக்குது. ஸோ இது மூன்றாவதாக நடக்கும், இது 4வதாக நடக்கும், ஈற்றவத்தில் உள்ளது 5வதாக நடக்கும், ரைட். அப்போ ஆர்டர் எழுதுவோம். இ, சி, இசி, ஏ, பி, டி. இசி, ஏபிடி 4வது ஆன்சர். 29க்கு 4வது ஆன்சர். சரியா? 30வது குளியோரு பிரிவு தொடர்பான கேள்வி. ஏன்னா குளியோரு பிரிவை பற்றி நாங்கள் கதைக்கல, கொஞ்சம் கதை. குளியோரு பிரிவு தாவரங்களில் வேறு மாதிரி நடைபெறும், விலங்குகளில் வேறு மாதிரி நடைபெறும். அப்போ ஈற்றவத்தை இந்த இறுதியிலேயே, ஈற்றவத்தை நடந்துக்கிட்டு இருக்கும் போதே, ஏன்னா ஈற்றவத்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே குளியோரு பிரிவு நடைபெற ஆரம்பிச்சிடும். ஈற்றவத்தை நடக்கும் பொழுதே குளியோரு பிரிவு இடம்பெற ஆரம்பிக்கும். ஈற்றவத்தின் இறுதியில் குளியோரு பிரிவு ஆரம்பமாகும். விலங்கு களங்களில் குளியோரு பிரிவு எவ்வாறு இடம்பெறும்? பிளவு சால உருவாக்குவதன் மூலம் குளியோரு பிரிவு இடம்பெறும் தானே. அப்போ இதுதான் பிளவு சால்னு சொல்றது. இந்த பிளவு சால் எவ்வாறு உருவாகும் தெரியுமா? ஆக்டின் நிலைகளால் உருவாகும். ஆக்டின் நிலைகளால் உருவாகும். அப்போ ஆக்டின் நிலைகள்ட வளையம் ஒன்று இருக்கும். ஆக்டின் நிலைகள்ட வளையம் தான் அந்த 2 களத்தை ஒன்னோட ஒன்று நசுக்கி தனியாக மாற்றும். நான் இது வளமையாக சொல்கிறது கிளாஸில். என்னது? இந்த ரொட்டிக்கு மாவு பிணையும் போது அந்த போலை பிடிப்பாங்க தானே, டோ 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 உருண்டை உருண்டை செய்வாங்க. அந்த உருண்டை செய்யும்போது அப்படி தானே அந்த மாவை அமுக்குவாங்க. அமுக்கிற மாதிரி அந்த அமுக்கிற வேலையை செய்கிறது யார் தெரியுமாங்கண்ணே? நுண்ணிலைகள் அல்லது ஆக்டின் நிலைகள். அப்போ ஆக்டின் நிலைகள் தான் அந்த வேலையை செய்யும். இந்த ஆக்டின் நிலைகள் 23 ஆக்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரியா? 24 ரிசோர்ஸில் இல்லை. அப்போ இங்கே தோன்றுறது என்னது? பிளவு சால். அப்போ இங்கே ஒரு கரு, அங்கே ஒரு கரு. அப்போ இது என்னது? பிளவு சால். தாவரக்கலங்களில் இது எவ்வாறு இடம்பெறும் அப்படின்னா, தாவரக்கலங்களில் இது எவ்வாறு இடம்பெறும் அப்படின்னா, இந்த கொல்கி உபகரணம் சில புடகங்களை சுரக்கும். இந்த புடகம் களத்தட்டுன்னு சொல்லுவோம். இந்த களத்தட்டுன்னு சொல்லுவோம். இந்த புடகம் களத்தட்டை உருவாக்கும். களத்தட்டின் 2 புறமும் களச்சுவர் படியும். களத்தட்டின் 2 புறமும் முதற்சுவர் படிகிறதால இங்கே குளியோரு பிரிவு இடம்பெறும். சரியா? இவ்வளோ தான் சிம்பிள் கதை. அப்போ களத்தட்டு தோன்றுனுச்சு. களத்தட்டுக்கு காரணம் என்ன? கொல்கியின் புடகங்கள், கொல்கியால் சுரக்கப்பட்ட புடகங்கள். அப்போ குளியோரு பிரிவு இது இடையவத்தையின் இறுதியில் நிகழும், இல்லை ஈற்றவத்தையின் இறுதியில் நிகழும். கூற்றுப்பிழை. இதன் இறுதியில் 2 மகட்கலங்கள் உருவாகும். குளியோரு பிரிவின் இறுதியில் 2 மகட்கலங்கள் உருவாகும். சரி கூற்று. 3 விலங்கு களங்களில் நுண்புண் குழாய்களின் உதவியுடன் பிளவுச்சாலை உருவாக்கும். பிளவுசால் உருவாக்கத்துடன் தொடர்புடைய குளியவன் கூட்டு மூலகம் எதுனா? நுண்ணிலை.
சரியா? அப்போ அங்கனையும் பிழை. இதன் போது தாவரக்கலங்களில் அழுத்தமற்ற அகமுதடு சிறுவலையின் உதவியுடன் களத்தட்டை உருவாக்கும் அப்படின்னு வரணும். இதன் போது தாவரக்கலங்களில் அழுத்தமற்ற அகமுதல் சிறுவலையுடன் களத்தட்டை உருவாக்கும் வரணும். இல்லை, இதன் போது தாவரக்கலங்களில் கொள்கியின் துணையுடன் அல்லது கொள்கியின் உதவியுடன் களத்தட்டை உருவாக்கும். 4 பிழை. 5 ஒடுக்கற்பிரிவு 1க்கும் ஒடுக்கற்பிரிவு 2க்கும் இடையில் இது நிகழ்வதில்லை. நிகழும். அப்போ ஒடுக்கற்பிரிவு 1க்கும் 2க்கும் இடையில என்ன நிகழாதுன்னு நீங்கள் படிச்சிருக்கீங்க. என்ன நிகழாதுன்னு படிச்சிருக்கீங்க? இடையவத்தை நடந்தால் டிஎன் இரட்டிப்பு நடக்காது. அதான் 31வது கேள்வி. சரியா? 31வது கேள்வி பார்ப்போம் என்னன்ட்டு. சரி, 31வது கேள்வி. யூகரியோட்டாக்குரிய கலவட்டம். அப்போ ஏபிசிடி கேள்வி இருக்கு. நீ யூகரியோட்டாக்குரிய கலவட்டம் தொடர்பான சரியான கூற்றுகள். இளையுறு பிரிவுக்கு அவசியமான புரதங்கள் G2 அவத்தையில் தொகுக்கப்படும். சரிதானே? அப்போ G1 அவத்தையில் S அவத்தைக்கு அவசியமான புரதங்கள் தொகுக்கப்படும். S அவத்தையில் G2 அவத்தைக்கு அவசியமான புரதங்கள் தொகுக்கப்படும். சரியா? G2 அவத்தையில் M அவத்தைக்கு அல்லது இளையுறு பிரிவுக்குரிய அவத்தைக்கு அவசியமான புரதங்கள் தொகுக்கப்படும். சரி, டவுட் வரக்கூடாது. களவட்டத்தின் சரிபார் கட்டங்கள் G1, G2, M ஆகிய அவத்தைகளில் களமானது தொடர்ந்து நகர்றதுக்கான ஆயத்தத்தை உறுதிப்படுத்தும். ஆமாம் தானே? அப்போ எங்கெங்க செக் பாயிண்ட்ஸ் இருக்கும்? G1, G2, M அவத்தை. M அவத்தைகளில் தான் களவட்டத்தை கட்டுப்படுத்துகின்ற சரிபார்ப்பு கட்டங்கள் இருக்கு. சி மையமூர்த்தங்களின் இரட்டிப்பு S அவத்தையில் நடைபெறும். இல்லை, G2 அவத்தையில் நிகழும். ஸோ சி பிழைச்சிருச்சு. அப்போ ஏயும் பியும் சரியாக வந்திருக்கு, சி பிழைக்குது. டி பார்ப்போம். மேற் செல்வதற்கான சமிக்ஞையை G1 சரிபார் கட்டத்தில் பெறாத கலங்கள் G0 அவத்தையினுள் புகும். G0 கடைசியிலுக்கு வந்திருக்கு, அதை முன்னுக்கு ஆக்கணும். G0 அவத்தையில் புகும். தானே? G0 அவத்தையில் புகும். கூற்று சரி. அப்போ பெரும்பாலான கலங்கள் G0 அவத்தையில் தான் இருக்குது. நரம்பு கலங்கள், தசைக்கலங்கள் எல்லாம். இடையவத்தையானது கலவட்டத்தின் ஏறத்தாழ 10% உள்ளடக்கி இருக்குமா? இல்லை, 90% உள்ளடக்கி இருக்கும். ஸோ குற்றுப்பிழை. அப்போ ஏபிடினா ஃபர்ஸ்ட் ஆன்சர், முதலாவது ஆன்சர். 32வது கேள்வி. இளையுறு பிரிவின் அவத்தைகள் நிகழ்வுகள் தொடர்பான பின்வரும் சேர்மானங்களில் சரியானவை எதியவை? முன்னவத்தை இளையுறு பிரிவுக்குரிய கதிர் உருவாக்கம். அப்போ இளையுறு கதிர்கள் உருவாகிறது அல்லது இளையுறு பிரிவுக்குரிய கதிர்கள் உருவாகிறது முன்னவத்தையில் நடைபெறும் ஒரு நிகழ்வு. சரியா? அப்போ ஏ சரி, ஏ கூற்று சரி. பி கூற்ற பாப்போம். அணு அவத்தை முன்னிலை. சரியா? அணுவத்தை முன்னிலை எப்படி வரும்? அப்போ அணுவத்தை முன்னிலை டேஷ் போட்டு அப்படின்னா என்ன? அவங்க முன் அணுவத்தை சொல்கிறாங்க. அணுவத்தை முன்னிலைன்றது முன் அணுவத்தை. அதில் என்ன நடக்குதா? உடன் பிறந்த அரை நிற உருக்கள் இயக்கத்தானத்துக்கு இணைக்கப்படல். அப்போ முன்னணுவத்தையில் தான் உடன் பிறந்த அரை நிற உருக்கள் இயக்கத்தானத்துக்கு இணைக்கப்படுது. கூற்று சரி. சரியா? அப்போ பி சரி. சி பார்ப்போம். சி என்னது? அணுவத்தையில் எதிரெதிர் முனைவுகளிலிருந்து உருவாகும் கதிர்கள் யாவும் நிறமூர்த்தங்களுடன் இணைதல். அணுவத்தையிலிருந்து வர்ற அணுவத்தை எதிரெதிர் முனையிலிருந்து உருவாகிற கதிர்கள் யாவும். கதிர்களை நாங்கள் 3ஆக பிரிப்போமே. இயக்கத்தான நுண்குழாய்கள், இயக்கத்தானம் அல்லாத நுண்குழாய்கள், உடு உருக்கள். அப்போ இயக்கத்தான நுண்குழாய்கள் நிறமூர்த்தத்தின் மையப்பாத்தோடு இணையும். ஏன்னா நிறமூர்த்தத்தில் இருக்கிற இயக்கத்தானத்தோடு இணையும். இயக்கத்தானம் அல்லாத நுண்குழாய்கள் நிறமூர்த்தத்தோடு இணையாது. அப்போ அங்கே பாருங்க, இப்போ அணுவத்தை எதிரெதிர் முனைவிலிருந்து உருவாகும் கதிர்கள் யாவும் நிறமூர்த்தங்களோடு இணையுமா? இல்லை, இயக்கத்தான கதிர்நார்கள் மட்டும்தான் அல்லது இயக்கத்தான நுண்குழாய்கள் மட்டும்தான் நிறமூர்த்தத்தோடு இணையும். ஸோ சி பிழைக்குது. டி பாப்பம். டி என்னன்னு? மேன்முக அவத்தை நிறமூர்த்தங்கள் ஒவ்வொன்றும் எதிரெதிர் முனைவுகளை நோக்கி அசைதல்.
நிறமூர்த்தங்கள் எதிர்முனைவை நோக்கி அசையுமா, உடன் பிறந்த அரை நிற உருக்கள் எதிர்முனையை நோக்கி அசையுமா? உடன் பிறந்த அரை நிற உருக்கள் தான் அசையும். ஸோ டியும் பிழைக்குது. பார்ப்போம். ஈற்றவத்தை நிறமூர்த்தங்கள் சுருள் குலைந்து குறுகித்தடிப்படைதல். நிறமூர்த்தங்கள் சுருள் குலைந்து தளர்ந்து குரோமட்டினாக மாறும். நிறமூர்த்தங்கள் சுருள் குலைந்து தளர்ந்து குரோமட்டினாக மாறும். ஸோ ஈற்றவத்தையில் நடக்கிற நிகழ்வு அது. ஸோ அங்கே பிழையா இருக்கு. ஈற்றவத்தையில் நிறமூர்த்தங்கள் சுருள் குலைந்து குறுகித்தடிப்படைதல் இருக்கு. இல்லை, குறுகித்தடிப்படைதல் நடக்காது. குறுகித்தடிப்படைதல் நடக்கிறது முன்னவத்தையில். ரைட். 33வது கேள்வி. 33வது கேள்வி. விலங்கு களம் ஒன்றின் இளையுறு பிரிவினது வெவ்வேறு அவத்தைகளின் போது நடைபெறும் நிகழ்ச்சிகளில் எதியவை சரியாக சோடி சேர்க்கப்பட்டிருக்கு? சரியா சோடி சேர்க்கப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ பார்ப்போம். விலங்கு களம் ஒன்றில், சரிதானே, விலங்கு களம் ஒன்றில். அப்போ விலங்கு களங்களில் எங்களுக்கு தெரியும் புன்மயத்திகள் இருக்கும். புன்மயத்திகள் இந்த சோடிக்கு பேர் மையமூர்த்தம். ஸோ மையமூர்த்தத்திலிருந்து நுண்புன்குழாய்கள் அல்லது நுண்குழாய்கள் வரும். தாவர களத்தில் இவ்வாறு இடம்பெறும் அப்படின்னா, தாவர களத்தில் நுண்குழாய்கள் இருக்கா? இருக்கு, நுண்குழாய்கள் இருக்கு. அப்போ திரட்டப்பட்ட நுண்குழாய் சிக்கலில் இருந்து கதிர்நார்கள் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. திரட்டப்பட்ட நுண்குழாய் சிக்கலில் இருந்து தாவர களங்களில் கதிர்நார்கள் தோற்றுவிக்கப்படும். திரட்டப்பட்ட நுண்குழாய்களின் சிக்கல்களில் இருந்து, திரட்டப்பட்ட நுண்குழாய்களின் சிக்கல்களில் இருந்து கதிர்நார்கள் தாவர களங்களில் தோற்றுவிக்கப்படும். அப்போ தாவர களங்களில் ஒரு படம் ஒன்று வரைகிறாங்க. இளையுறு பிரிவு நடக்கிற ஒரு படம் ஒன்று வரைஞ்சா அங்கே மையமூர்த்தம் வரைவாங்களா? இல்லை, சும்மா அங்கேருந்து கதிர்நார்கள் இப்படி வந்திருக்கும். கதிர்நார்கள் இப்படி வந்திருக்கும். சரியா? இப்படி தான் வந்திருக்கும். இப்போ இங்கே நீங்கள் கொண்டு போயிட்டு மையமூர்த்தமெல்லாம் வர இயலாது. ஏன்? அங்கே புன்மையத்தையே இல்லையே. எப்படி மையமூர்த்தம் வரும்? விலங்குதான் நான் சொல்கிறது. ஓகே, சரி. அப்போ முன்னவத்தை மையமூர்த்தம் இரட்டிப்படைதல் பிழை G2 அவத்தையில் தான் நடக்கும். அப்போ ஏ பிழை. பி என்னன்னு பார்ப்போம். பி முன்னணுவத்தை புன்கருமறைதல். புன்கருமறைதல் நடைபெறுகிறது எதில்? முன்னவத்தையில். முன்னவத்தையில் பியும் பிழை. சி என்னது? அணுவத்தை எல்லா நிறமூர்த்தங்களின் மையப்பாத்துக்களும் ஒரே தளத்தில் ஒழுங்குபடுத்தப்படல். சரிதானே? எல்லா நிறமூர்த்தங்களின் மையப்பாத்துக்களும் ஒரே தளத்தில் அணுவத்தை தட்டில் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும். அணுவத்தை தட்டு என்பது ஒரு கற்பனை தட்டு. சரியா? எப்படி நாங்கள் யோசிக்கணும்? ஒரு போல் இருக்குது தானே, ஒரு போலை அரைவாசியாக வெட்டி அதுக்கு ஒரு தகடை நாங்கள் அனுப்புனா ஒரு பிளேட் ஒன்று இருக்கும் தானே. என்ன, ஒரு ஒரேஞ்சை வெட்டும்போது, ஒரேஞ்சை அரைவாசியாக வெட்டும்போது அந்த கத்தி போகிற பாதை அணுவத்தை தட்டு. சி. அப்போ அணுவத்தை எல்லா நிறமூர்த்தங்களும் மையப்பாத்துகளும் ஒரே தளத்தில் ஒழுங்குபடுத்தப்படல். சி சரி. அடுத்து டி. டி பார்ப்போம். மேன்முகவத்தை சகோதரி அறிஞர் உருக்கள் மையப்பாத்தில் வேறாதல். சகோதரி அறிஞர் உருக்கள் மையப்பாத்தில் வேறாதல் நடக்கிறது மேன்முகவத்தையில். சரி, அது கூற்றப்ப. சரியா? ஓகே. ஈற்றவத்தை என்னவா? ஈற்றவத்தை மகள் கருக்களுக்கிடையே பிளவுசால் தோன்றுதல். மகள் கருக்களுக்கிடையே பிளவுசால் தோன்றுதல். அது இடம்பெறுறது எப்போ பிள்ளைகள்? குளியொரு பிரிவு. குளியொரு பிரிவு அது இடம்பெறுறது குளியொரு பிரிவு. 34வது கேள்வி. பின்வரவற்றுள் எது எவை? முன்னவத்தை ஒன்றிற்கு உரியது உரியவை. பல்லிணைவு பட்டிகை உருவாக்க முன்னவத்தை ஒன்றில் நடக்கிற நிகழ்வு. திரும்ப திரும்ப பார்க்குறோம் அதை நாங்கள். கோப்பிலை சிக்கல் பிரிக்கப்படல். கோப்பிலை சிக்கல் பிரிக்கப்படல். அதனால தானே கோப்புகள் தென்படும். அதுவும் முன்னவத்தைக்குரிய நிகழ்வு. நிறமூர்த்தங்கள் தளர்வடைய ஆரம்பித்தல். நிறமூர்த்தங்கள் தளர்வடைய ஆரம்பிக்கிறது ஈற்றவத்தையில். அப்போ ஏபி சரி, சி பிழை. நுண்குழாய்கள் இயக்கத்தானதுடன் இணைதல். நுண்குழாய்கள் இயக்கத்தானதுடன் இணைதல் முன்னவத்தில் நடக்கிறது. அமைப்புத்த நிறமூர்த்தங்கள் வேறாதல் மேன்முகவத்தில் நடக்கிறது. மேன்முகவத்தில் நடக்கிறது. ஸோ 34க்கு ஆன்சர் 1. 34க்கு ஆன்சர் 1. 33க்கு ஆன்சர் 4. சரியா? ஓகே. கடைசி கேள்வி 35வது கேள்வி. பாப்பம் என்னன்னு. ஒடுக்கட் பிரிவு தொடர்ச்சியான இரு கருப்பிரிவுகளை உள்ளடக்கியது. ஆமா தானே?
ஒடுக்கட் பிரிவு 1, ஒடுக்கட் பிரிவு 2. பி, கருப்பிரிவுகளுக்கு முன்னர் இடம்பெறும் இடையவத்தைகளில் அப்போ ஒடுக்கட் பிரிவு 1 நடக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு இடையவத்தை நடக்கும், ஒடுக்கட் பிரிவு 2 நடக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு இடையவத்தை நடக்கும். அதான் இடையவத்தைகளில்னு சொல்றாங்க. அப்போ இடையவத்தைகளில் டிஎன்ஏயின் பின்புற மடிதல்கள் நடைபெறுகின்றன. 2 அவத்தையிலும் நடக்காது. 2 சந்தர்ப்பத்தின் போதும் இடம்பெறுகின்ற இடையவத்தையில் நடக்காதே. இடையவத்தை 2 நடக்கிற சந்தர்ப்பத்தில் எஸ் அவத்தையில் டிஎன்ஏ இரட்டிப்பு நடக்காது. ரைட்? பிழை. இப்போ ஏயும் பிழை, பியும் ஏ சரி, பி பிழை. சி பார்ப்போம். அணு அவத்தை 1 அமைப்பத்து சோடி நிறமூர்த்தங்கள் அணு அவத்தைக்குரிய தட்டில் அடுக்கப்படும். அமைப்பத்து சோடி நிறமூர்த்தங்கள் அணு அவத்தை தட்டில் எழுந்தமானதாக அடுக்கப்படும், அதுக்கு பேர் தன்வய தொகுப்பு. எழுந்தமானதாக அடுக்கப்படும், அதுக்கு பேர் தன்வய தொகுப்பு. அப்போ ஏ சரி, சி சரி, டி பார்ப்போம். ஈற்றில் உருவாகும் மகட்கருக்கள் பிறப்புரிமை ரீதியில் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டிருக்கும். ஒடுக்கட் பிரிவின் ஒடுக்கட் பிரிவின் போது தோன்றுகின்ற எல்லா கருக்களும் தாய்க்கருவிலிருந்து வேறுபட்டிருக்கும். அதேவேளை தமக்கிடையேயும் வேறுபட்டிருக்கும். அப்ப டி சரி. 5 இ குற்று. உயிரங்கிகள் யாவற்றிலும் புணரிகள் உருவாக்கப்படும் போது ஒடுக்கட் பிரிவு நிகழும். இல்லை, ஒடுக்கட் பிரிவு எப்போ நடக்கும்? விலங்குகளில் புணரியாக்கத்தின் போது, தாவரங்களில் வித்தியாக்கத்தின் போது. உயிரங்கிகள் யாவற்றிலும் வந்துருச்சு. தாவரங்களில் வித்தியாக்கத்தின் போது தான் ஒடுக்கட் பிரிவு நடக்கும். தாவரங்களில் புணரியாக்கத்தின் போது நடைபெறுகின்ற கருப்பிரிவு இழையுறு பிரிவு. ஃபங்கஸுக்களில் வித்தியாக்கத்தின் போது. ஃபங்கஸுக்கள் கொஞ்சம் ஸ்பெஷல் தானே. ஃபங்கஸுக்களில் வித்தியாக்கத்தின் போதும் இழையுறு பிரிவு நடக்கலாம். ஃபங்கஸுக்களில் சரியா வித்தியாக்கத்தின் போது இழையுறு பிரிவு நடக்கலாம், ஒடுக்கட் பிரிவு நடக்கலாம். அந்த வித்திகளை 2ஆ பிரிப்போனாங்க. இலிங்க வித்திகள், இலிங்கமில் வித்திகள். இந்த இலிங்க வித்திகள் உருவாக்கப்படும் போது ஒடுக்கட் பிரிவு நடக்கும். இலிங்கமில் வித்திகள் உருவாக்கப்படும் போது இழையுறு பிரிவு நடக்கும். சரிதானே? அப்போ உயிரங்கிகள் யாவற்றிலும் புணரிகள் உருவாக்கப்படும் போது ஒடுக்கட் பிரிவு நிகழ்கின்றதுன்றது பிழை. ஸோ ஏசிடி சரி. கடைசிக்கு ஆன்சர் 2. அப்போ 35 எம்சிக்யூ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். நாளைக்கு நாங்கள் பார்க்கறது நொதியங்கள் அணுசேபம் ஓட தொடர்புப்பட்ட கேள்விகள். அப்போ அது 5வது பேப்பராக இருக்கும். ரைட்? 6வது பேப்பர் எதோட சம்பந்தப்பட்டதுன்னா ஒளித்தொகுப்பு கலைச்சுவாசம். அதோட யூனிட் 2 நாங்கள் முடிக்கிறோம். சரிதானே? அதோட யூனிட் 2 நாங்கள் முடிச்சுட்டு யூனிட் 3க்கு போகிறோம். ரைட்? அப்போ நீங்கள் டவுட் இருந்தால் கேட்கலாம். டவுட் இருந்தால் இப்போயே போட்டு விடுங்க. 30க்கு ஆன்சர் பிள்ளைகள் 30க்கு ஆன்சர் நான் சொன்னேன். குளியொரு பிரிவு, இதன் இறுதியில் 2 மகட்கலங்கள் உருவாகும். 2வது ஆன்சர் 2 மகட்கலங்கள் உருவாகும். ஓகே சரி. அப்போ நாங்கள் நாளை சந்திப்போம்.